Hi friends, இந்த வீடியோ டியூட்டோரியலில் நாம் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இமேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 இமேஜஸ் வச்சுருக்கேன். இந்த 3 இமேஜஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, 3 இமேஜஸும் ஓப்பன் ஆகிட்டு. நான் 3 இமேஜஸ்க்கும் இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3ங்கிற நேம் கொடுத்துருக்குறேன். இப்போது 3வது இமேஜ் ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம 2வது இமேஜுக்கு போகணுன்னா ஜஸ்ட் அந்த டேப்பை கிளிக் பண்ணால் இப்போ 2வது இமேஜுக்கு போகலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் இமேஜுக்கும் அந்த டேப் மட்டும் கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் நம்மளுக்கு வியூ ஆகுது. இந்த டேப்பை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டோம் அப்படின்னா அந்த விண்டோ மட்டும் நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் ஆகிடும். அதே மாதிரி தான் மற்ற இமேஜஸுக்கும். இப்போ நம்மளுக்கு ஏற்ற சைஸில் எதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் 3 இது மட்டும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம இமேஜ் 2 பார்க்கணும் அப்படின்னா ஒன்று இது மினிமைஸ் பண்ண வேண்டியது. சரி, நம்ம இது மினிமைஸ் பண்ணிட்டோம். இப்போது மற்ற டாக்குமெண்ட்டை பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் 3 வேணும், பட்டு இதோட டேப் எதுவும் இங்கே இல்லையே. நம்ம அதை எப்படி பார்க்கலான்னா விண்டோ மெனுவில் போகணுன்னா இந்த பார்த்தீங்களா நம்ம இமேஜ் கொடுத்துருக்குற நேம் காட்டுதில்ல. இப்போது இந்த இமேஜ் 3யை ஓப்பன் பண்ணுறோம். சரி, ஒரே டைமில் எல்லா இமேஜஸும் தான் பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு நம்ம விண்டோ மெனுவில் போய்ட்டு இந்த அரேஞ்ச் அப்படிங்கிற மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைல்ஸ் மாதிரியே நம்மளுக்கு ஒரே டைமில் காட்டும். அப்படி இல்லை 3 இமேஜ் மட்டும் நம்ம காட்டினா போதும், இங்கே இந்த பிளாங்க் ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா 3F வெர்டிக்கல் இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இந்த 3 இமேஜஸும் வெர்டிக்கலாக நமக்கு காட்டுது. இதே ஆப்ஷனில் 2 வெர்டிக்கல் இது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 இமேஜஸ் மட்டும் தான் வெர்டிக்கலில் காட்டும். இன்னொரு இமேஜஸ் இந்த டார்க்காக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டேப் கிளிக் பண்ணி தான் பார்க்க வேண்டி வரும். நான் இப்போ 3 இமேஜஸும் பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அரேஞ்சில் போய்ட்டு 3F வெர்டிக்கல் செட் பண்ணுறேன். சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சேம் டைமில் இப்போ 3 இமேஜஸையும் பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் இந்த பார்ட்டை காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த டாக்குமெண்ட் கொண்டு வரலாம். இங்கே இல்லையா, இங்கே கொண்டு வரலாம். இதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜஸை Ctrl+ கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டேன். இப்போ மற்ற இமேஜஸ் வந்து நார்மல் சைஸில் இருக்குது. இப்போது சேம் ஜூம் இந்த இமேஜஸுக்கும் அப்ளை ஆகணும்னா நம்ம இந்த விண்டோஸ் மெனுவில் போய்ட்டு அரேஞ்ச் அதில் இந்த மேட்ச் ஜூம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிக் பண்ணால் இந்த சேம் ஜூம் அதாவது இந்த 200% இந்த வேல்யூ இந்த மற்ற 2 இமேஜுக்கும் செட் ஆகிடும். சரி, நமக்கு இப்போது நார்மல் விண்டோ வேணும்னா அதே விண்டோ மெனுவில் போய்ட்டு அரேஞ்ச் இந்த பார்த்தீங்களா கன்சாலிடேட் ஆல் 2 டேப்ஸ் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த நார்மல் மோடே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம டாக்குமெண்ட் நேவிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.